நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. சர்வோ ஸ்டெபிலைசர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் நம்ம கம்பெனியில் பார்க்க போகிறோங்க. இது வழக்கமாக நம்ம பண்ணுறது இல்லைங்க, நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இடையில வந்து நம்ம இது மற்ற நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் சர்வோ ஸ்டெபிலைசர் கான்சன்ட்ரேட் பண்ணுறங்காட்டிக்கு நம்ம இதை பண்ணாமல் விட்டுருந்தோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆர்டருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கஸ்டமர்ன்றங்காட்டிக்கு நம்ம ஒரு ரெண்டு ப்ராடக்ட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கோங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி காமிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்சுங்க. இது வந்து ஏடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோட் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் ஃபார் வீட்டுக்குங்க, ஒரு சின்ன வீட்டுக்காக பண்ணியிருக்கோங்க. இப்போ அந்த ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா என்ன அப்ளிகேஷன்னா, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இபி சப்ளையும் இருக்கும், ஜென்செட்டும் இருக்குங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இபி சப்ளை ஆஃப் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்செட் ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சேஞ்ச் ஓவர் போட்டிருப்பாங்க, இபி சப்ளையையும் அல்லது ஜென்செட் சப்ளையும் ரெண்டையுமே காமன் பண்ணி உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மேனுவல் டைப்பில் தான் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஏடிஎஸ்ன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ அதுதான் இந்த ப்ராடக்ட்டுங்க. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இபி சப்ளை போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்செட்டோட இதுக்கு மாறிக்குங்க, ஆட்டோமேட்டிக்காகவே மாறிக்கும். ஜென்செட்டோட சப்ளை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் மாறிக்குங்க. ஜென்செட் சப்ளை வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இபி சப்ளைல மாறிக்குங்க, அதுவே சென்ஸ் பண்ணிவிட்டு மாறிக்குங்க. அதுதான் நம்ம இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்க்க போகிறோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னாங்க ரெண்டு, அதாவது இது 4 போல் ஏடிஎஸ்ங்க, 100 ஆம்ஸ் ஏடிஎஸ்ங்க. ஈச் பேஸ் பார்த்தீங்கன்னா 100 ஆம்ஸை வந்து கேரி பண்ணக்கூடிய ஒரு ஏடிஎஸ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா கோர்லன் பிராண்டோடதுங்க. இதில் பார்த்தீங்கன்னாங்க நம்ம கனெக்டர் போட்டிருக்கோம், அவுட்புட் பாயிண்ட் வந்து மேலே கொடுத்துருக்கோம், இன்புட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாங்க இபி சப்ளை கொடுத்து பார்க்கலாங்க. நாங்கள் இப்போ முன்னாடியே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோ எடுக்கிறோங்க. இப்போ இபி சப்ளை வந்து கொடுத்துருக்கோங்க. இபி சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இபி பாயிண்ட்டுக்கு, அதாவது 102ன்ட்டு அந்த ஏடிஎஸில் இருக்குங்க. நான் க்ளோஸ்அப்பில் இந்த வீடியோவில் பேக்கில் நான் காமிக்கிறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா இபி பக்கம் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் வந்து நாங்கள் இபின்னு நாங்கள் கொடுத்துருக்கோங்க. லைன் அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இபி லைனில் வந்து நம்ம திரும்பி இருக்குங்க. இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா இபி அப்படின்ற நம்ம இண்டிகேஷன் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இபி ஆனில் இருக்குது அப்படின்ற மாதிரி கஸ்டமருக்கு வந்து ஒரு இண்டிகேஷனாக நமக்கு வந்து காமிக்குங்க. இந்த இது பார்த்தீங்கன்னாங்க, இப்போ சப்போஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்செட் சப்ளை வந்துருச்சு, இபி சப்ளை கட் ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி டயத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேங்க. அப்படியே உங்களுக்கு வந்து ஜென்செட் பக்கம் மாறிக்குங்க. அதாவது சுவிட்சை வந்து பொசிஷன் மாற்றிக்குங்க. மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்குங்க. இதுதான் ஏடிஎஸோட இதுங்க. சப்போஸ் ரெண்டு சப்ளையும் வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே இட் செல்ஃப் உங்களுக்கு வந்து சப்ளை வரும்போது இபி பக்கம் மட்டும்தான் அது வந்து ஆனில் இருக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக இபி பக்கம் மட்டும் ஆன் ஆகிக்கிறீங்க, ஜென்செட் சப்ளையை வந்து ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்களுக்கு வந்து அட் அ டைமில் வந்து ரெண்டு சப்ளை வந்தாலும் சரிங்க. இது பார்த்தீங்கன்னாங்க, நீங்கள் வந்து இபி சப்ளை ப்ளஸ் ஜென்செட் சப்ளை வச்சுருந்தாலும் பரவாயில்லைங்க, இபி சப்ளை ப்ளஸ் சோலார் வச்சுருந்தாலும் பரவாயில்லைங்க, ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட்டுங்க, நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க. நீங்கள் வந்து மேனுவலாக போய்ட்டு ஒவ்வொரு டைம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோன்ற தேவை இருக்காதுங்க. அதனால தான் பெரிய பெரிய கடைகள், பெரிய பெரிய ஷோரூம், பெரிய பெரிய வீடுகள் எல்லாத்துலேயும் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு தான் நம்ம இப்போது இந்த 100 ஆம்ஸ் ஏடிஎஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னாங்க ரெண்டு இன்புட் சைடும் அவுட்புட் பக்கமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்சிசிபி கொடுத்துருக்கணுங்க. எம்சிபியோ ஃபார் ட்ரிப்பிங் இதுக்காக கொடுத்துருக்கணுங்க. நாங்கள் ஏன் கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் நாங்கள் ஒரு ஸ்டெபிலைசர் போட்டிருக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக இட்செல்ஃப் ட்ரிப்பிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர்லேயே ஆகிக்குங்க. ஸோ அதன்றங்காட்டிக்கு நாங்கள் வந்து எம்சிசிபி போடலாங்க. டைரக்ட் வந்து ஏடிஎஸ்லேருந்து ஸ்டெபிலைசர்லேருந்து எடுத்து ஏடிஎஸோட இன்புட் பாயிண்ட் கொடுத்துருவோம். இபி சப்ளைங்க. ஜென்செட் இட் செல்ஃப் அதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் வருங்க, அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாங்க. நம்ம மெயின் ப்ராடக்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இபி சப்ளைல இருந்து மட்டும்தாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இதில் வந்து நம்ம எம்சிசிபி வந்து ரெண்டு பக்கமும் ஆக்சுவலாக போடணுங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்டெபிலைசர் போட்டிருக்கங்காட்டி நம்ம போடலைங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னாங்க நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் ஒன்று பண்ணியிருக்கோங்க, லோடு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு. அது வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னாங்க நம்ம பாக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு வந்து தண்ணி உள்ளார போகாத மாதிரி ஒரு பக்காவான உங்களுக்கு பாக்ஸுங்க. வித் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கீயோட இருக்குங்க.
ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு நமக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா தவறாமல் நம்ம கம்பெனி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் எண்டில் வருங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா சர்வோ ஸ்டெபிளைசர் டிரான்ஸ்ஃபார்மர் வேணுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.